அடங்கா பற்று தமிழன், அன்று போல் இன்றும் என்றும் உண்மையின் குரல். பிரித்தானிய அரசியல் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வரலாற்று சம்பவமாக ஈழத்தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் பிரித்தானிய அரசாங்கத்தில் அமைச்சு பொறுப்பேற்று சாதனை படைத்துள்ளார். பிரித்தானியாவின் வெளிவிவகார பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவல்கள் அமைச்சில் FCDO பாராளுமன்ற துணை அமைச்சராக பார்லிமெண்டரி அண்டர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் உமா குமரன் நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் பாராளுமன்ற நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் அரசாங்கத்தின் உதவி கொறடா அசிஸ்டன்ட் விப் பொறுப்பையும் அவர் கூடுதலாக வகிக்கிறார். ஈழத்தமிழ் குடும்ப பின்னணியை கொண்ட உமா குமரன் இலங்கையில் ஏற்பட்ட இன மோதல்கள் மற்றும் புலம்பெயர் வாழ்வின் வலி நிறைந்த அனுபவங்களே தனது அரசியல் பார்வையை செதுக்கியதாக பல சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் பிரவேசத்திற்கு முன்பாக கொள்கை ஆய்வு, பாராளுமன்ற பணிகள் மற்றும் பொது சேவை துறைகளில் விரிவான அனுபவம் பெற்ற இவர் புலம்பெயர் சமூகத்தின் பிரதிநிதித்துவம், சமூக நீதி மற்றும் உலகளாவிய மனித உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பிரித்தானிய பொதுத் தேர்தலில் தொழிற்கட்சி லேபர் பார்ட்டி சார்பில் ஸ்ட்ராட்ஃபோர்ட் அண்ட் பவ் தொகுதியில் போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்றார். இதன் மூலம் பிரித்தானிய பாராளுமன்றத்திற்கு தேர்வான முதல் ஈழத் தமிழ் வம்சாவளி நபர் என்ற பெருமையை பெற்றார். அவரது இந்த வெற்றி உலகெங்கிலும் வாழும் புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் அரசியல் எழுச்சிக்கு ஒரு மிக முக்கிய மைல்கல்லாக அமைந்தது. உமா குமரன் பொறுப்பேற்றுள்ள FCDO அமைச்சகமானது பிரித்தானியாவின் சர்வதேச உறவுகள், ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பான விவகாரங்கள் மற்றும் உலகளாவிய மனித உரிமை கொள்கைகளை கையாளும் மிக முக்கியமான துறையாகும். பிரித்தானிய அரசியல் அமைப்பின்படி அவர் வகிக்கும் பார்லிமெண்டரி அண்டர் செக்ரட்டரி என்பது ஒரு இளநிலை அமைச்சர் பதவியாகும். இது நேரடியாக அமைச்சரவை ஆஃப் கேபினட் குழுவில் இடம்பெறும் மூத்த அமைச்சர் பதவி இல்லை என்றாலும் அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கைகளில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பாகும். பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலம் முதலே இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள், காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் மற்றும் போருக்கு பின்னரான நீதி சார்ந்த கோரிக்கைகளில் உமா குமரன் தீவிர கவனம் செலுத்தி வந்துள்ளார். எனவே இந்த புதிய பொறுப்பின் மூலம் சர்வதேச அளவில் தமிழர் உரிமைகளுக்காக அவர் ஆற்றப்போகும் பங்கு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் தமிழகத்தில் என்ன நிலை? ஒரு ஈழத் தமிழ் குடும்பத்தின் மகளாக தன் வாழ்க்கையை தொடங்கி இன்று உலகின் முன்னணி வல்லரசு நாடான பிரித்தானியாவின் அரசாங்கத்தில் அமைச்சராக உயர்ந்து நிற்கும் உமா குமரனின் வெற்றி புலம்பெயர் தமிழினத்திற்கு பெருமை சேர்க்கும் அதே வேளையில் ஒரு கசப்பான உண்மையையும் நம் முன்னே நிறுத்துகிறது. ஏகாதிபத்திய நாடுகளெல்லாம் புலம்பெயர் தமிழர்களின் திறமையை அங்கீகரித்து அதிகாரப் பீடத்தில் அமர்த்தும் இந்த சூழலில் தொப்புள்கொடி உறவான அண்டை மாநிலமான இந்திய தமிழ்நாட்டில் பல தசாப்தங்களாக வாழும் ஈழத் தமிழ் வம்சாவளி பெண்கள் இன்றளவும் அகதி முகாம்களுக்குள்ளேயே முடக்கப்பட்ட நிலையில் வாழ்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய உண்மை. பிரித்தானியாவில் ஒரு தமிழ் மகள் அமைச்சராகி வரலாறு படைக்கும் போது சொந்த தொப்புள்கொடி உறவுகள் வாழும் தமிழ் மண்ணில் அகதிகள் என்ற அடையாளத்தோடு முடங்கி கிடக்கும் நிலை என்றைக்கு மாறும்? தமிழ்நாடு இந்த கசப்பான உண்மையை உணர்ந்து என்றைக்கு தட்டி எழுமோ? தொகுப்பு அடங்காப்பற்று தமிழன் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.